இங்கே இருக்கிற கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் எப்போதுமே தேர்தல் மட்டுமே கருத்தில் இருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழருக்கு தேர்தல் எங்கே நடக்கிறது? எங்கள் தேசத்தில் நடக்கிறது. எனவே தேர்தலை காட்டிலும் நாங்கள் தேசத்தை நேசிக்கிறவர்கள். இந்த தேசத்தை நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்து எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலை அணுகுகிறோம். அரசியல் என்பது எங்களுக்கு நகைச்சுவை அல்ல. அரசியலை வைத்து நாங்கள் நகைச்சுவை செய்பவர்கள் அல்ல. அரசியல் என்று வந்த போதே உங்களுக்கு தேர்தலும் முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் என்பது மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அப்படி நீங்கள் நல்லாட்சி நீங்கள் தொடர்ந்து செய்திருந்தால் உங்களுக்கு ஏன் இத்தனை கட்சி கூட்டணி தேவைப்படுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சியை செய்திருந்தால் ஏன் அதிமுக உருவாகிறது? அதிமுக தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலோ, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலோ, அடுத்து வந்த ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலோ நல்ல ஆட்சியை தொடர்ந்திருந்தால் ஏன் திமுக மீண்டும் புத்துயிர் பெறுகிறது? தேர்தலிலே நீங்கள் ஒன்றை சரியாக உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நன்கு நம்புகிறேன். என்றைக்குமே இந்த கட்சியின் ஆட்சி, இந்த தலைமையின் ஆட்சி எங்களுக்கு வேண்டும் என்று யாரும் உங்களை தேர்ந்தெடுத்ததே இல்லை. எங்களை ஆண்ட இந்த கட்சி வேண்டாம் என்பதற்காக ஏற்கனவே வீட்டிற்கு அனுப்பப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது உங்களுடைய லாபம் அல்ல, உங்களுடைய நன்மை அல்ல, இந்த நாட்டின் நன்மை, இந்த மக்களின் நன்மை. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான அடையாளம்.